செத்துட்டாரு, இனிமேல் என்னடா பண்ணுவாங்க அப்படிங்கிற தருவாயில் தான் அவரோட பொண்ணு திடீர்னு, ஏன்னா லெட்ரு இவ்வளோ நாள் போட்டுக்கிட்டு இருப்பாரு, அவர் பொண்ணு வந்திருக்க மாட்டா. லைக் அவர் இறந்துட்டாருன்னு அடுத்த நாளே வந்திருப்பா. ஏன்னா யூகேல இருக்கதா காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். லைக் ஓகே யூகேல இருக்கா, இங்கேருந்து வர்றதுக்கு எப்படியும் நாளாகும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு சாவறான், இன்னைக்கு விடிய கிளம்பியே வந்துட்டாங்கிற மாதிரி அன்னைக்கே வந்துடுவான். ஸோ எனக்கே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் யோசிக்க வச்சுச்சு. சரி ரைட்டு இவ தாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடெல்லாம் கொஞ்சம் டிடெக்டிவ் பண்ணும், லைக் பேசும் வேறு. இதில் இந்த செபாஸ்டின்ங்கிற ஆடு இருக்குல்லங்க, ஒரு தரமான ஆடு. அந்த ஆடுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருப்பாங்க, அதை சொல்கிறேங்க. நம்ம இவ தான் வில்லி அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. இல்லை ஜார்ஜ் ஆடியோட பொண்ணு தான் வில்லி அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகே ரைட்டு முடிஞ்சு 32,000 இவ தான் கொன்னதா ஏண்டியே மித்த மவளை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். ஸோ ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஆடுவலும் சரி ரைட்டு இவ தான் கொண்டிருப்பா, ஏன்னா நம்ம ஒரு 3 ஆடு சொன்னல, அந்த 3 ஆடுமே டிடெக்டிவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் நினச்சி அதை தான் அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு சில க்ளூஸ்லாம் எடுத்து கொடுக்கும். லைக் போலீஸுக்கு வந்து ஆடுகள் கொடுக்கும். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எப்படி போலீஸோட நிலைமை இருக்குது அப்படின்னு. வேர்த்து ஊற்றுதுங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் தொடச்சி வெளியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு வழி இல்லை.